எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கண வகுப்பில் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் பண்பு பெயர் அல்லது குணப்பெயர். சிம்பிளாக சொன்னால் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருடைய கேரக்டர் என்ன, ஒரு விலங்குடைய கேரக்டர் என்ன, ஒரு பூவுடைய கேரக்டர் என்ன, ஒரு மாம்பழத்துடைய கேரக்டர் என்ன. ஒரு கேரக்டர்னா என்னங்க, ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கலாம். அந்த மாம்பழத்தோட கேரக்டர் எப்படி இருக்கும், கலர் எப்படி இருக்கும், பச்சையாக இருக்கும், பழுத்திருந்தால் சிவப்பாக இருக்கும், மஞ்சளாக இருக்கும். வடிவம் என்ன, பெரிய மாம்பழமாக நல்லா பெருசாக இருக்கும், சின்ன மாம்பழமாக ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாம்பழத்துக்கும் சரி, ஒரு மனுஷன் எப்படி இருந்தான், நெட்டையாக குட்டையாக, கருப்பாக சிவப்பாக, குண்டா ஒல்லியா, இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் பண்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான பண்பு அப்படின்ற இந்த ஒரு கேரக்டரை டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு 5 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் ஒருத்தருடைய அல்லது ஒரு பொருளுடைய பண்பையே நம்ம என்ன பண்ணுறோம், தீர்மானிக்கிறோம். அப்போ பண்பு பெயர் அப்படின்னா 5 வகை பண்புகள் கொண்டது தான் இந்த பண்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த 5 வகை பண்புகள் அப்படின்னா என்னென்னது பாருங்கள். நிறம், அளவு, வடிவம், சுவை மற்றும் குணம். இந்த 5 வகை பண்புகள் சேர்ந்து தான் பண்பு பெயர் என்று அழைக்கப்படுகிறது அல்லது குணப்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது இந்த பண்பு பெயரை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். என்ன ரிமைண்டர்னா, இந்த பண்பு பெயர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அப்படியே பார்க்காம இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் வகுப்பு கிளாஸ் ஒன்று கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், பண்பு பெயரை நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் புரியும். சரி பாருங்கள், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோம், 6 வகை பெயர்ச்சொற்கள் அல்லது 6 வகை பெயர்ச்சொற்கள் அப்படின்னு பார்த்தோம். 1 பொருட்பெயர், 2 இடப்பெயர், 3 காலப்பெயர், 4 சினைப்பெயர், 5 பண்பு பெயர், 6 தொழிற்பெயர். இந்த 6 வகை பெயர்ச்சொற்களில் பாருங்கள், இங்கே பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பேன் இல்லையா, பண்பு பெயர் அல்லது குணப்பெயர், இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த நிறம், அளவு, வடிவம், சுவை, குணம் இதை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வெண்தாமரைன்னு கொடுத்துருக்காங்க, கீழே கருங்குதிரைன்னு கொடுத்துருக்காங்க. இதை பிரித்து படித்தோம் அப்படின்னா அது எதை பற்றி குறிப்பிடுகிறது, நிறத்தை பற்றிய, அளவு பற்றிய, வடிவம் பற்றிய அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்கள், வெண்தாமரை, வெண்மை கூட்டல் தாமரை. அப்போ வெண்மை என்பது ஒரு நிறத்தை குறிக்கிறது. கருங்குதிரை, கருமை கூட்டல் குதிரை, கருமை என்ற நிறத்தை குறிக்கிறது. அப்போ வெண்மையும் கருமையும் நிறத்தை பற்றி குறிப்பிடுகின்றதனால் இதை என்ன சொல்கிறோம், நிறப்பண்பை குறிக்கும் சொற்கள் என்று அழைக்கின்றோம். அடுத்தபடியாக முப்பால், குறுங்கோல், பிரிங்க 3 கூட்டல் பால், குறுங்கோல், குறுமை கூட்டல் கோல். இங்கே 3 குறுமை, இது ரெண்டும் எதை உணர்த்துகிறது, அளவு பண்பை பற்றி குறிப்பிடுகிறது. எனவே இது அளவு பண்பை குறிக்கும் சொற்கள். அடுத்தது வட்டக்கல், சதுரக்குழி, வட்டம் கூட்டல் கல், சதுரம் கூட்டல் குழி. இங்கே வட்டம் சதுரம் வந்திருக்கு, ஒரு ஜாமெட்ரி குறிக்குது, அளவு பற்றி வடிவத்தை பற்றி குறிக்கிறது. அப்போது வடிவ பண்பை குறிக்கும் சொற்கள். அடுத்தது கசப்பு மருந்து, புளிக்குழம்பு, கசப்பு கூட்டல் மருந்து, இங்கே கசப்பு, புளிப்பு கூட்டல் குழம்பு, இங்கே புளிப்பு வந்திருக்கு. கசப்பு, புளிப்பு, இதில் என்னங்குது, சுவை பற்றி குறிப்பிடுகிறது. எனவே இது சுவை பண்பை குறிக்கும் சொற்கள். அடுத்தது அன்பகம், ஈகை உள்ளம், அன்பு கூட்டல் அகம், ஈகை கூட்டல் உள்ளம், அன்பும் ஈகையும் எதை குறிக்குது, குணப்பண்பை பற்றி குறிக்கிறது. எனவே இந்த 5ம் எதை பற்றி குறிப்பிடுகிறது என்றால் பாருங்கள், நிறம், அளவு, வடிவம், சுவை மற்றும் குணம். இந்த 5 வகையான குணங்கள் தான் ஒரு பண்பு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. அப்பொழுது இவ்வாறு நிறம், அளவு, வடிவம், சுவை, குணம் ஆகியவற்றை குறிக்கும் பெயர்கள் பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ பண்பு அப்படின்னா எத்தனை வகையாக பிரித்து வச்சுருக்காங்க, 5 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த 5ம் சேர்ந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான தனித்தன்மையை பற்றி குறிப்பிடுகிறது. அதே போல் மற்றொரு புத்தகத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த பெயர்ச்சொல்லில் வரக்கூடிய இந்த பண்பு பெயரை பற்றி என்ன சிறப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயரை குறிப்பது பெயர்ச்சொல், பண்பு பெயர் பற்றியும் தொழிற்பெயர் பற்றியும் இவ்வகுப்பில் காண்போம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இந்த பண்பு பெயர் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 விஷயந்தான் இதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம், பண்பு பெயர் 5 வகையாக பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். ஆனால் இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறம், வடிவம், அளவு, சுவை என்னும் 4 வகையாகவே பெரும்பாலும் அமையும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னடா இது, முன்னாடி 5ன்னு சொன்னார், இப்போ 4 சொல்கிறாரு, எது உண்மைன்னு கேட்டிங்கன்னா 2மே உண்மை தான். ஆனால் பெரும்பாலும் 4 போதும் அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷனில் ப்ரீஃபாக 5ஆக கொடுத்துருக்காங்க. அப்போ பெரும்பாலும் அமையும் அப்படின்னு அர்த்தம், 5ல் 4 போதும்னு இருக்காங்க. ஓகே, சரி, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பண்பு பெயர் வெண்மை, வட்டம்,
மும்மை, இனிமை. இச்சொற்கள் பொருளின் பண்பை அதாவது குணத்தை உணர்த்துகின்றன. எனவே இவற்றை பண்பு பெயர் என்று அழைக்கின்றோம். பண்பு பெயர் சொற்கள் என்று அழைக்கின்றோம். இதில் வெண்மை, வட்டம், மும்மை, இனிமைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வெண்மைனா என்னது? நிற பண்பு உடையது. வட்டம் வடிவ பண்பை உடையது. மும்மை அளவு பண்பை உடையது. இனிமை என்பது சுவை பண்பை உடையது. அப்போது இவ்வாறு நிறம், வடிவம், அளவு, சுவை என்னும் 4 வகையாகவே பெரும்பாலும் அமையும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இதுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது 5 என்றும் தற்பொழுது பார்க்கும் பொழுது 4 என்றும் நான் சொன்னேன். ஓகே, மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம்னா தொழிற்பெயர். சரிங்களா? அதாவது தொழிலை செய்பவரை குறிக்கக்கூடிய பெயர் தொழிற்பெயர். அந்த தொழிற்பெயர் எத்தனை வகையாக பிரிக்கலாம், அப்புறம் கூடுதலாக வினை சொற்கள் வினையால் அணையும் பெயர், இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த புதிய டாப்பிக்கோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.